வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இந்த நமக்கு போகிறோம்னா எப்படி பைத்தான் கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பிசி இல்லை லேப்டாப்பை ஷட் டவுன் அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாடியூல் தேவை. ஸோ இங்கே இம்போர்ட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு ஓஎஸ்ங்கிற மாடியூல் இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த மாடியூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, இது டிஃபால்ட் மாடியூல் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸில் ஃபஸ்ட்டு ஷட் டவுன் அப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் இப்போ 1னா ஷட் டவுன், 2னா ரீஸ்டார்ட், 3னா எக்ஸிட். ஸோ அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம நம்ம பிசியை ஷட் டவுன் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஸோ இங்கே கமாண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ஈக்குவல் டு இன்புட். ஸோ நம்ம யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும். ஸோ இன்புட் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் என்டர் யுவர் கமாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. ஓகே, இது நம்ம கமாண்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்புட் வாங்கியாச்சு. அந்த இன்புட் வச்சுட்டு இப்போ 1 அப்படின்னா ஷட் டவுன் ஆகணும். ஸோ அதே மாதிரி 2 ரீஸ்டார்ட் ஆகணும், 3னா எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ அந்த கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். இஃப் போட்டுட்டு சிங்கிள் கோட்ஸில் 1 அப்படின்னு போட்டுட்டு இன் கமாண்ட். ஸோ இப்போ யூசர் 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா OS டாட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு சிங்கிள் கோட்ஸில் ஷட் டவுன் /s அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே இந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னா இப்போ யூசர் இன்புட் 1ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம பிசி ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மினிட்குள்ளே நம்ம பிசி ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அந்த கமாண்ட் OS டாட் சிஸ்டம் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஷட் டவுன் /s. ஸோ இந்த கமாண்ட் நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே இதை நான் 2 அப்படின்னு மாற்றிடுறேன். இங்கே ஷட் டவுன் /s இருந்துச்சு, இங்கே Rன்னு மாற்றியாச்சு. ஸோ யூசர் 2ங்கிற கமாண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம பிசி இந்த OS டாட் சிஸ்டம் ஷட் டவுன் /R அந்த கமாண்ட் படி நம்ம பிசி ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா எல்ஸ் இல்லை 3, இங்கே சாய்ஸ் 3 ஓகேவா. ஸோ இங்கே 3 இன் கமாண்ட் அப்படி போட்டுட்டு எக்ஸிட் ப்ராக்கெட் மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த கமாண்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஓஎஸ்ங்கிற மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறோம். ஷட் டவுன், ரீஸ்டார்ட், எக்ஸிட். நெக்ஸ்ட்டு கமாண்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்புட் வாங்குகிறோம். யூசர் கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வாங்குகிறோம். ஸோ அந்த கமாண்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1 கிடச்சா நம்ம கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகும். நம்ம கமாண்டில் போயிட்டு அது ஷட் டவுன் ஆயிரும். #s இந்த கமாண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 2ங்கிற கமாண்ட் நம்ம யூசர் கொடுத்தாங்கன்னா அது நம்ம பிசி ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஷட் டவுன் அண்ட் ரீஸ்டார்ட் 1 மினிட்குள்ளே நடந்துடும். ஸோ ஃபைனலாக 3ங்கிற கமாண்ட் யூசர் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரும். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு அது 3 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஷட் டவுன், ரீஸ்டார்ட், எக்ஸிட். நம்ம கமாண்ட் நம்மளுக்கு கேட்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா என்கிட்ட கமாண்ட் கேட்குது. இங்கே நான் 3ன்னு கொடுத்தோன்னே பாருங்கள் என்னோடய ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை 3 ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோன்னா ஷட் டவுன். ஸோ 1 கொடுக்க போகிறோம். 1 கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் விண்டோஸ் will shut down in less than a minute. ஸோ நம்ம பிசி ஷட் டவுன் ஆக போகுது. இங்கே பாருங்கள் நம்ம அந்த 1 கமாண்ட் கொடுத்தோன்னே நம்ம பிசி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். ஓகே, நான் கம்ப்யூட்டர் திருப்பி ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி 3 கமாண்ட்ஸ் கேட்குது. இப்போ நான் செகண்ட் கமாண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ என் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் திருப்பி அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஷட் டவுன் அண்ட் ரீஸ்டார்ட் யூசிங் பைத்தான், அவ்வளோதான். ஓகே, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆக போகுது. ஓகே, பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.